ஃப்ளோஜிஸ்டன் தியரினா என்னன்றதையும் அது எப்படி உருவாக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டதுன்றதையும் பார்க்கலாம். ஒரு முறியடிக்கப்பட்ட அறிவியல் கோட்பாடு தான் ஃப்ளோஜிஸ்டன் தியரி. இது எரியக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லையும் ஃப்ளோஜிஸ்டான் என்ற ஒரு மிஸ்டீரியஸான சப்ஸ்டன்ஸ் இருக்குன்றதை முன் வச்சது. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் எரியிறதுக்கே ஃப்ளோஜிஸ்டான் தான் காரணம். மேலும் பொருட்கள் எரியும் போது அதிலிருந்து ஃப்ளோஜிஸ்டான் ஆனது வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் அது முழுமையாக வெளியேறி முடிஞ்ச பிறகு மேற்கொண்டு பொருட்கள் எரியாதுன்றதையும் இந்த கோட்பாடு முன் வச்சிருந்தது. இப்போ இந்த கோட்பாடு எப்படி உருவாக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டதுன்றதை பார்க்கலாம். பண்டைய காலத்தில் இருந்தே பொருட்கள் எரியிறதுக்கு என்ன காரணம்ன்ற சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில தான் 1667ஆம் ஆண்டு பிசிகா சப்டெரேனியா அப்படின்ற ஒரு ஒர்க்கை லட்டின் லாங்குவேஜில் யோஹான் யோவாக்கிம் பெக்கர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிசிசியன் அண்ட் ஆல்கெமிஸ்ட் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அண்டர் கிரவுண்ட் ஃபிசிக்ஸ்ன்றது தான் இதனுடைய இங்கிலீஷ் டைட்டில். அதில் தான் அவர் ஒவ்வொரு கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ஸ்லையும், அதாவது எரியக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லையும் இந்த டெரா பெங்குவிஸ் அப்படின்ற ஒரு மிஸ்டீரியஸான சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள் எரியிறதுக்கே இந்த டெரா பெங்குவிஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் தான் காரணம். மேலும் அந்த பொருட்கள் எரியும் போது இந்த சப்ஸ்டன்ஸ் ஆனது வெளியேறும். இந்த சப்ஸ்டன்ஸ் முழுமையாக வெளியேறி முடிஞ்ச பிறகு அந்த பொருட்கள் மேற்கொண்டு எரியாது அப்படின்றதையும் இந்த யோஹான் யோவாக்கிம் பெக்கர் அப்படின்ற இந்த ஒரு ஜெர்மனியை சேர்ந்த மருத்துவர் மற்றும் ரசவாதி தெரிவிச்சிருந்தாங்க. உதாரணமாக இப்போ கட்டை, மெழுகு இதெல்லாமே கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ஸ், எரியக்கூடிய பொருட்கள். இதில் கட்டையை எடுத்துக்கிட்டோம்னா கட்டை எரியும் போது அதிலிருந்து இந்த டெரா பெங்குவிஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் ஆனது வெளியேறும். ஸோ கட்டை எரியிறதுக்கே இந்த டெரா பெங்குவிஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் தான் காரணம். அது எரியும் போது இது வெளியேறும். இது முழுமையாக வெளியேறி முடிஞ்ச பிறகு கட்டையானது சாம்பலாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த சாம்பலில் இந்த டெரா பெங்குவிஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இல்லாதனால மேற்கொண்டு அந்த சாம்பல் எரியாது அப்படின்றதான் யோஹான் யோவாக்கிம் பெக்கர் அப்படின்ற இவர் இந்த ஒரு மருத்துவர் மற்றும் ரசவாதி தெரிவிச்சிருந்தாங்க. இது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாம் பொருட்கள் எரியிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற புரிதலே இல்லை. இதனாலேயே இந்த யோஹான் யோவாக்கிம் பெக்கர் சொன்ன விஷயங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே 17ஆம் நூற்றாண்டுல, குறிப்பாக 1697ஆம் ஆண்டு ஜைமோடெக்னியா ஃபண்டமெண்டலிஸ் அப்படின்னு இன்னொரு ஒருவருக்கு லட்டின் லாங்குவேஜில் ஜேயோர்க் என் ஸ்டால் அப்படின்ற இன்னொரு ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட் அண்டு ஃபிசிசியன் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவர் இந்த டெரா பெங்குவிஸ் அப்படின்ற இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத சப்போர்ட் பண்ணி எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அதுக்குண்டான முழுமையான டெஃபனிஷனையும் அவர் கொடுத்தாங்க. இந்த ஜேயோர்க் என் ஸ்டால் அப்படின்றவர் யோஹான் யோவாக்கிம் பெக்கருடைய ஸ்டூடெண்டாக இருந்தவர். ஸோ அதனால் அவருடைய பேராசிரியருடைய தியரியை அப்படியே எடுத்துக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக நிறைய விஷயத்தை இவர் எழுதினாங்க. குறிப்பாக அந்த ஒரு தியரிக்குண்டான இலக்கணத்தை இவர் கொடுத்தாங்க. அதில் தான் அவர் இந்த டெரா பெங்குவிஸ் அப்படின்ற பேருக்கு பதிலாக அதுக்கு ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற பேரை கொடுத்தாங்க. இது கிரீக் லாங்குவேஜில் எரியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்னு பேரை இவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அதில் அவர் தெரிவிச்சிருந்தது மேற்கொண்டு நிறைய விஷயங்கள். குறிப்பாக இப்போ கட்டை எரியுது, அதில் ஃப்ளோஜிஸ்டான் என்ற இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது எரியும் போது இது வெளியேறுது. அது முழுமையாக வெளியேறி முடிஞ்ச பிறகு மேற்கொண்டு அது எரியாது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து இந்த ஃப்ளோஜிஸ்டான் வெளியேறனால தான் அதனுடைய எடை குறைஞ்சிருது அப்படின்றதையும் இவர் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது இப்போ கட்டை ஒரு 100 கிராம் கட்டை இருக்குது. அந்த 100 கிராம் கட்டையை நம்ம எரிக்கிறோம்னா அது முழுமையாக எரிஞ்சு முடிஞ்ச பிறகு சாம்பல் ஆயிரும். அந்த சாம்பலை நம்ம எடையிட்டு பார்த்தோம்னா அது 100 கிராம் இருக்காது. எதனாலன்னா அந்த ஒரு கட்டையில் இருக்கக்கூடிய ஃப்ளோஜிஸ்டான் முழுமையாக வெளியேறனால தான் அது எடை குறைஞ்சிருது. அதே மாதிரி மெழுகு இருக்குது. மெழுகை பற்ற வச்சோம்னா அது முழுமையாக அதிலிருந்து ஃப்ளோஜிஸ்டான் வெளியேறின பிறகு அது உருகி ஒன்றுமில்லாமல் போயிடும். ஸோ அதில் ஃப்ளோஜிஸ்டான் இருந்தனால அது எரிஞ்சது. அது முழுமையாக வெளியேறினால அதனுடைய எடையெல்லாம் முழுமையாக குறைஞ்சி அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத இவர் மேற்கொண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக தெரிவித்தாங்க. இது 1703ஆம் ஆண்டு கன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1723 இந்த காலகட்டத்தில் ஃபண்டமெண்டா செமி அப்படின்னு இன்னொரு லட்டின் ஒர்க்கை அதே அந்த ஜேயோர்க் என் ஸ்டால் அப்படின்ற அந்த நபர் எழுதி வெளியிட்டாங்க. இது
ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இதனோட இங்கிலீஷ் டைட்டில். ஸோ அதையும் அவர் வெளியிட்டு அதுக்கு ஆதாரப்பூர்வமாக நிறைய விஷயங்களை தெரிவித்தாங்க. இதுக்கப்புறம் படிப்படியாக அது வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருந்தது. என்னன்னா ஃப்ளோஜிஸ்டன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, அது இருக்கிறனால கட்டை எரியுது, அது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அதில் ஃப்ளோஜிஸ்டான் இல்லாதனால அதனுடைய சாம்பலினுடைய எடை கம்மியாக இருக்குது, இதுதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது சில பொருள்கள் வந்து வெப்பம் ஆகும்போது அதனுடைய எடை அதிகரிச்சது. உதாரணமாக இப்போ வந்து இரும்பு இருக்குது, அந்த இரும்பை வந்து எரிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த இரும்பு வந்து அயன் ஆக்சைடாக மாறிடும். ஸோ அயன் ஆக்சைடாக மாறி அதில் வந்து எடை வந்து அதிகரிச்சிடும். அதே மெக்னீசியம் இருக்குது, அதை எரித்தோம்னா அது வந்து மெக்னீசியம் ஆக்சைடாக மாறி அதனுடைய எடை வந்து அதிகரிக்கும். அப்போ ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற பொருள் இருக்குது, அதனால தான் ஒவ்வொரு பொருள்களும் எரியுது. அப்படின்னா எதனால் இது எரிஞ்ச பிறகு அதனோட எடை அதிகரித்தது? ஃப்ளோஜிஸ்டான் வெளியேறி இருக்கும் அப்படின்னா எடை குறைஞ்சிருக்கணும்ல அப்படின்ற கேள்வி எழும்பினது. அப்போ இந்த ஜெயோர்கென்ஸ்டால் சொன்ன விஷயம் என்னன்னா, காக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம். காக்ஸ் தான் வந்து இந்த அயன் எரியுது, இரும்பு எரியுதுன்னா அது அயன் ஆக்சைடாக மாறும். அது அந்த காலகட்டத்தில் காக்ஸ் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்பட்டது. அதே மாதிரி மெக்னீசியம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு மெக்னீசியம் ஆக்சைடாகவும் அதுவும் காக்ஸ் அப்படின்னு அறியப்பட்டது. ஸோ இப்படி மாதிரி இருக்கும்போது இவர் உட்பட இன்னும் நிறைய பேர் இந்த ஃப்ளோஜிஸ்டான் தியரிக்கு சப்போர்ட் பண்ணவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அதாவது இந்த ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்றதுக்கு எடை கிடையாது அப்படின்னு சிலர் சொன்னாங்க. சிலர் வந்து ஃப்ளோஜிஸ்டானுக்கு நெகட்டிவ் வெயிட்டும் இருக்குது, அதாவது எதிர்மறையான எடையும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட எடையில் இருக்குன்னா இந்த ஃப்ளோஜிஸ்டான் அந்த பொருளில் இருக்கும்போது அதனுடைய எடை கம்மியாக இருக்கும். இந்த ஃப்ளோஜிஸ்டான் வெளியேறின பிறகு அதனுடைய உண்மையான எடை வந்து அதிகரிச்சிரும் அப்படின்றதும் அப்போ வந்து சொல்லப்பட்டது. ஸோ இப்படி கண்ணா பின்னான்னு ஒரு பக்கம் வந்து எடை இருக்கும், இது வெளியேறனால எடை குறையுது அப்படின்னு இருந்தது. திடீர்னு அது இல்லையே, ஒரு சில நேரத்தில் எடை அதிகரிக்குதே அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எடை அதிகரிக்குதே அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எடை அதிகரிக்கக்கூடிய பொருட்களில் ஃப்ளோஜிஸ்டான் வந்து எதிர்மறையான எடை அந்த ஒரு விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு இந்த மாதிரியான கருத்துக்கள் நிலவி வந்தது. இருப்பினும் கூட இதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாமல், ஏன்னா இதுக்குண்டான சரியான ஆதாரம் இல்லாமல் இது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது இதை எதிர்க்கிறதுக்குண்டான சரியான ஆதாரம் இல்லாமல் இந்த ஃப்ளோஜிஸ்டான் தியரியானது அடுத்து பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில தான் 1771 டு 1774 இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ள காரல் வில்லியம் ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஸ்வீடிஷ் பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்னாலையும் ஜோசப் பிரீஸ்லி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட்னாலையும் தனித்தனியாக ஆக்சிஜன் ஆனது கண்டறியப்பட்டது. இதுக்கப்புறம் ஆக்சிஜன் பற்றின பண்புகளை ஆண்ட்வான் லவாசியா அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் வந்து தொடர்ச்சியாக ஸ்டடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மெழுகுவத்தியை எரித்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சாங்க. உடனடியாக அந்த மெழுகுவத்தி வந்து அணைஞ்சது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. குறிப்பாக ஒரு சின்ன எலியை எடுத்து அதே மாதிரி ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சாங்க. அந்த எலி வந்து மூச்சு திணறி இறந்தது. அதுக்கப்புறம் ஆண்ட்வான் லவாசியா வந்து இந்த எரியக்கூடிய தன்மைக்கும் அதே மாதிரி சுவாசிக்கக்கூடிய தன்மைக்கும் ஆக்சிஜன் தான் காரணம் அப்படின்னு அவர் சொன்னாங்க. அதாவது கண்டெய்னரில் மெழுகுவத்தியை எரித்து உள்ளே வச்ச உடனே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் தீர்ந்த பிறகு அந்த மெழுகு வந்து அணைஞ்சிருச்சு. அது முழுமையாக உருகிறதுக்கு முன்னாடியே அணைஞ்சிருச்சு. அதே மாதிரியே ஒரு எலியை தூக்கி ஒரு சின்ன ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்ச உடனே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் தீர்ந்த உடனே எலியும் வந்து இறந்துருச்சு. அப்போ இந்த கம்பஸ்டன் அண்ட் ரெஸ்பிரேஷன், எரிதல் மற்றும் சுவாசித்தல், இதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தான், ஆக்சிஜன் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் எடை வந்து எப்போவுமே ஒரு பொருளினுடைய எடை குறையாது அப்படின்னு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அதாவது நிறை அழியா விதியையும் ஆண்ட்வான் லவாசியா தான் வந்து தெரிவித்தாங்க. உதாரணமாக இப்போ மரக்கட்டை 100 கிராம் இருக்குது, அது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு சாம்பலாகி அந்த சாம்பலை எடையிட்டு பார்த்தா அது 100 கிராம் இருக்காது. அது எதனாலன்னா அந்த கட்டை எரியும் போது அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் இதெல்லாம் வெளியேறுது. ஸோ எரியும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் அதையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாம்பலையும் நம்ம வச்சு அதுக்கப்புறம் அதை எடை போட்டு பார்த்தோம்னா அது அப்படியே அந்த கட்டை என்ன அளவில் 100 கிராம் இருந்ததுன்னா அது அப்படியே சாம்பல், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அப்போவும் அதுவும் வந்து 100 கிராம் தான் இருக்கும். ஸோ நிறைய அழியிறதில்லை, அது வேறு ஒரு உருவமாக மாறி போயிடுது அப்படின்றத ஆண்ட்வான் லவாசியா தான் சொன்னாங்க. ஸோ இது 1774
1877ஆம் ஆண்டு இவர் சொல்லி ஃப்ளோஜிஸ்டான் தியரியை முறியடிச்சாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ளோஜிஸ்டான் தியரி உருவாகி ஃப்ளோஜிஸ்டான் தியரியானது முறியடிக்கப்பட்டது. இது பற்றின மேலும் தகவல், அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் ஒரு ஃபுல் டீட்டெயில், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு. ஆக்சிஜன் கண்டறியப்பட்டதிலிருந்து அதனுடைய பங்களிப்பு சுவாசித்தலையும் எரிதலையும் எப்படியானதாக இருக்குது, ஆண்ட்வான் லவாசியா இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஃபுல்லாக நான் பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். இருப்பினும் இந்த ஃப்ளோஜிஸ்டன் தியரி வந்து பொய்யான ஒரு தியரி தான். இருந்தால் கூட இந்த ஃப்ளோஜிஸ்டன் தியரி அப்படின்னு ஒரு தியரி உருவாக்கப்பட்டனால தான் அதுக்கப்புறம் ஆண்ட்வான் லவாசியா வந்து உண்மையிலேயே ஃப்ளோஜிஸ்டான் தியரி அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கண்டறிய போய் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருள்களும் எரிகிறதுக்கும் நம்ம சுவாசிக்கிறதுக்கும் ஆக்சிஜன் காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. ஒருவேளை ஃப்ளோஜிஸ்டான் தியரி இல்லை அப்படின்னா இந்த விஷயமெல்லாம் அந்த காலகட்டத்தில் கண்டறியப்பட்டிருக்காது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஒரு வகையில் ஃப்ளோஜிஸ்டான் தியரியானது உண்மை இல்லை அப்படின்னா கூட அந்த ஃப்ளோஜிஸ்டான் தியரியினுடைய உருவாக்கம் தான் கடைசியில் சரியான புரிதல் ஏற்படுறதுக்கே காரணமாக அமைஞ்சது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.